4வது ஒருத்தன் இருக்கிறான், அவனையும் பார்த்துடலாம். எடுத்து வாசிங்க. அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போன்று இந்த ஆயக்காரனைப் போலவும் இல்லாததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாதியத்திலெல்லாம் நான் தசமபாகம் தருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். இங்க 2 பேரை பார்க்குறோம். 2 பேர் யாருன்னா தேவாலயத்துக்கு வராங்க, சர்ச்சுக்கு தான் வராங்க. 2 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க. ஒருத்த ஜெபம் எவ்வளோ மேட்டிமையாக பெருமையாக இருக்கு, ஒருத்த ஜெபம் தாழ்மையாக இருக்கு. இன்னைக்கு கடவுளை கேட்குறா, உன் ஜெபம் எப்படி இருக்கு? உன் ஜெபத்தில் நீ எப்படிப்பட்டவைகளை கேட்குற ஆண்டவர்கிட்ட? எவ்வளோ பேர் இப்படி தன்னை அறியாமையே ஜெபிக்கிறாங்க தெரியுமா? எப்படியெல்லாம் நம்ம மற்றவங்களை கேவலமாக பேசுறது தெரியுமா? மற்றவங்களை உதாசீனப்படுத்துறது தெரியுமா? மற்றவங்களை அவமானப்படுத்துறது தெரியுமா? இப்போ நல்லா தெரிஞ்சுங்க. எரேமியால ஒரு வசனம் இருக்குது, உங்கள் கட்டுகள் பழுத்து போகாதபடி. உங்கள் கட்டுகள் பழுத்து போகாதபடி. கடவுள் உங்களை கட்டுகள் பழுத்து போகாதபடிக்கு மற்றவர்களை பரிகாசம் பண்ணாதிருங்கள். மற்றவர்களை பரிகாசம் பண்ணாத. அவங்க உடலை வச்சோ, அவங்க சூழ்நிலையை வச்சோ, அவங்கள மற்ற காரியங்களை வச்சோ அவங்கள பரிகாசம் பண்ணாத. அது கடவுளுக்கு பிரியம் இல்லாதது. ஏனென்றால் அவனுக்கும் கடவுள் அவராக தான் இருக்கிறார். பரிகாசம் பண்ணாத. பரிகாசம் பண்ணுற அளவுக்கு நீ ஒன்றும் கடவுள் கிடையாது. உன்னை இந்த பூமியில் கடவுள் வச்சிருக்கார். உனக்குரியதை ஒரு கொடுத்துருக்காரா, அதில் நீ திருப்தி இரு. உன்னை விட கீழே இருக்கிறவனை பார்த்து நீ பரிகாசம் பண்ணாத. உன்னை விட கீழே இருக்கிறவனை பார்த்து நீ பரிகாசம் பண்ணா, உன்னை விட மேலே இருக்கிறவன் உன்னை பரிகாசம் பண்ணுவான். ஏனென்றால் நீ எந்த அளவின்படி நீ அளக்கிறாயோ அதே அளவின்படி தான் உனக்கும் அளக்கப்படும். உனக்கும் அளக்கப்படும். அப்போ இங்கே 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ண எங்கே தான் போனாங்க? பீச் மீட்டிங்குக்கு போல, இல்லை எங்கேயோ முச்சந்தில் நின்று ஜெபிக்கல. எங்கே ஜெபம் பண்ண போனாங்க? தேவாலயத்துக்கு தான் போனாங்க. தேவாலயத்தில் போய் வீணாம போனவன், ஆனால் ஒன்றுமே இல்லாமல் போனவன் நீதிமானாய் திரும்பி வந்தான். ஒன்றும் இல்லை அவன்கிட்ட. அவன் உபவாசம் போட்டேன்னு சொல்ல, தசமபாகம் கொடுத்தேன்னு சொல்ல, நல்ல பெரிய ஜாதியில் பிறந்தன்னு சொல்லலை, நான் இப்படி அப்படின்னு தன்னை பற்றி அவன் எதுவுமே சொல்லலை. அவன் சொன்னதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான், தேவனே, பாவியாகி என் மேல் எப்படி இரும், கிருபையாயிரும் என்றான். இவன் லிஸ்ட்டு போட்டுனுக்கிறான் தேவாலயத்தில் உட்காந்துக்கினேன். இப்போ இவனுக்குள்ளே இருக்குதுன்னா பெருமை. இவன் விழுந்து போனது காரணம் என்ன? பெருமை. கடவுளே சொல்ல பாருங்க, அவன் அல்ல, எவன் அல்ல, பெருமை பேசினான் அவன் அல்ல, தன்னை தாழ்த்தினானே இவனே நீதிமான். விழுந்து போனதுக்கு காரணம் யாரு? அவனுக்குள் இருக்கிற பெருமை. பெருமை. நீங்கள் நல்லா பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்துவ விட்டு பின்வாங்கி போன எல்லாருமே இந்த 4 காரியத்துக்குள்ள அடங்கினவங்களாம் இருப்பான். ஒன்று பாருங்க, பிச்சை எடுத்துன்னு இருப்பான் ரோட்டில், துண்ணு சோறு இருக்காது, கட்ட துணி இருக்காது. கடவுள்கிட்ட வந்து கடவுளை அப்படியே கொஞ்சம் அவனை உயர்த்தி அப்படியே ஆசீர்வதிச்சு ஒரு 4 ட்ரெஸ்ஸு கொடுத்து ஒரு பீரோ வாங்குறதுக்கு ஒரு வீட்டு வாடகை கட்டுறதுக்கு அவனை கொஞ்சம் அப்படி தூக்கி நிறுத்தினார்னா முதல்ல அவன் கடவுளை விட்டு தான் தூரம் போவான்.
கடவுளை பிடிக்காத அவனுக்கு. ஏன்னா அவன் ஸ்டாண்ட் பண்ணிட்டான். விழுந்து போயிருந்தேன், தூக்கி நிறுத்திட்டாரு. நிறுத்தின பிறகு அவர் தயவு எனக்கு என்னத்துக்குன்னுவான்? கிடையாது. நம்மளை அழைச்ச தேவன். காலைல பார்த்தோம்ல, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை முன்குறித்தவர். நீ நினச்சினுக்கிற 98வது வருஷத்துல தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், 2000 தான் ரட்சிக்கப்பட்டேன், 2025 சும்மா. உன் தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்னே உன்னை அவர் பெயர் சொல்லி அழைத்தவராயிருக்கிறார். உன் கருவை அவர்கள் கண்கள் கண்டதாயிருக்கிறது. அப்போ என் வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவை விட்டு விலகி போகிறேன்னா, என் வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவ விசுவாசத்தை விட்டு விழுந்து போகிறேன்னா, இன்றைக்கி நிறைய பேர் பாருங்க, இந்த குடும்பத்தில் பிறந்துட்டோம் பிரதர், எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் அப்பா சரியில்லை, என் கூட பிறந்தவங்க சரியில்லை, என் ஃப்ரெண்டுங்க சரியில்லை. இதெல்லாம் நீ காரணம் சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. உன் அழைச்சவர் உண்மை உள்ளவர். அவர்கிட்ட நீ அவரை விட்டு நீ வீழ்ந்து போறன்னா, ஒன்று உனக்குள்ள பெருமை இருக்கணும், இல்லை ஒன்று உனக்குள்ள பண ஆசை இருக்கணும், இல்லை உனக்குள்ள உலக ஆசை இருக்கணும், இல்லைனா உன் சுய நீதி இருக்கணும். இந்த 4 காரியம் உனக்குள் இருந்தால் உன்னுடைய அழிவை யாராலும் தடுக்கவே முடியாது. இதையெல்லாம் நம்ம எடுத்து போட்டோம்னா, காலைல சொன்னார்ல, இங்கே மரிச்சா என் ஆண்டவருடைய மார்பிலே நான் கண் விழிக்க வேண்டும் என்றார். இந்த 4ஐயும் எடுத்து போடுங்கள். இது 4 நம்மளை அழிச்சிடும். இது 4க்கும் நம்ம வாழ்க்கையில் சின்னதாக கூட இடம் கொடுக்கக்கூடாது. ரோட்டில் போகிறோன்னு வச்சுங்களேன், ஒரு 500 ரூபாய் நோட்டு இருக்குதுன்னா கூட உடனே நம்ம அதை குனிஞ்சு எடுத்துடக்கூடாது. நம்ம என்ன நினைப்போம், கடவுள் கொடுத்தார் பிரதர், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையில சிக்கன் வாங்கணும், கையில் காசுலேன்னு போயிருந்தேன், ரோட்டில் கிடக்குது. கிடையாது. அப்படி கொடுத்து நான் காப்பாற்றணும்னு கடவுளுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அப்படி கொடுத்து காப்பாற்றணும் கடவுள் அவசியம் கிடையாது. கடவுள் உன்னை காப்பாற்றணும்னு மனசு வச்சா எந்த வழியில் ஒன்றாலும் உன்னை தூக்கி நிறுத்துவார். நான் ஏற்கனவே சொன்னது தான், நீ பசியாக இருக்கிறன்னா அந்த நேரத்தில் நீ கடவுளை நம்பினா கடவுள் 2 காரியம் செய்வார். ஒன்று, நீ அடுப்பை பற்ற வைக்காமல் சமைக்காமல் ஒன்றுமே பண்ணாமல் உனக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துருவார். எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துருவார். அப்படி கொடுக்கலன்னு வச்சுங்களேன், பசின்ற ஒரு உணர்வே உனக்கு தெரியாமல் உன்னை திருப்தி ஆக்கிடுவார். பசி எடுத்தால் தானே சோறு வேணும். பசி எடுக்கலாம் சோறு கொடுத்து என்ன பிரயோஜனம்? இது 2 தான் கடவுள் செய்வார். இதை விட்டுட்டு உன்னை கொண்டு போய் திருட சொல்லியோ பொய் சொல்லவோ ஏமாத்தவோ எந்த தவறான வழியில் உன்னை நடத்த மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, இந்த ராத்திரி வேளையிலே அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 4 காரியங்களிலே ஏதாகிலும் ஒரு காரியம் எங்கேயாவது நம்முடைய மூளை இருதயத்தில் ஒட்டி கொண்டு இருக்குமானால் இன்றைக்கு அதை கழுவி சுத்திகரிக்க நம் தேவன் வல்லவராயிருக்கிறார்.